யாக்கோபின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளையில் உடைய பாத்திலே உடைய துதிப்பதற்கு கூட்டி செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, அனைத்து மக்களை கூட்டிட்டு வரும். உங்களுடைய நாமம் ஒன்றே மேம்படுத்தி செய்யும். உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம், பொருட்படுத்திக் கொள்ளும். இந்த இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் பிதாவே. ஆமென். Amen.
தேவாவியே ஈவனதே என்னை பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என்னை சக்தியே ஆவியின் வரவழியால் என்னை
பாடல் பிறகு சாலமோனிலிருந்து பாடுறீங்க. செயல்படுத்தி
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இங்கே வந்தவங்கெல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நிறைய பேருக்கு அவங்க வேலைகள் மற்ற காரியங்களில் பிஸியாக இருந்தாங்க. நான் ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் அழைத்திருக்கிறார். வந்தவங்க நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவோம். அலையூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கர்த்தருக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்கப்படுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 147 சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தது இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல துன்பம் நிறைந்த உலகத்துல ஆண்டவரை துதிக்கிறது தான் நமக்கு இன்பமாய் இருக்கு. அந்த ஆண்டவரை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். இந்த அக்னிமதி ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய கீழே போகிறவர்கள் ஒரு நல்ல எழுப்புதல் கொடுத்திருக்கிறாரு. ஐயோ அம்மாவையும் பயன்படுத்திட்டு வராது. அநேக காரியங்கள் அவங்க 38 வருஷமா இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஒரு ஊழியத்துல நம்ம ஒரு நாள் ஊழியம் செஞ்சு பார்த்தாலே நிறைய காரியங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் நம்ம நேரத்தை ஒதுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் அந்த 38 வருடமா ஆண்டவரோட பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. ஐயா இதுவரை ஆண்டவர் வழி நடத்தி வராங்க. கருங்கள் கட்டி நம்ம ஆசீர்வதிப்போமா? ஐயா அந்த இடத்துல வந்து இருக்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எவ்வளோ பலவீனங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் உலக 4 உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்தோட நமக்கு வந்து போராட்டம் தான். ஆவி உற்சாகம் கொடுக்குறது ஆண்டவருடைய ஆவியா இருந்தா இன்னும் அநேக உற்சாகங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பலன் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். கடுகு என்ன செய்யலாம், தன்னுடைய பலனெல்லாம் குன்றி போன நேரத்துல மலை உச்சில போய் தன்னுடைய சிறகுகள், அழகுகள் எல்லாவற்றையும் உடைத்து ஒரு புது பலனை அந்த கடுகுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதே போலதான் ஐயாவுக்கு அம்மாவுக்கு இந்த பலவீன நேரங்கள், வயது மூக்கமாக வருகிற அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு புது பலனை கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டுவோம். தொடர்ந்து ஆண்டவர் அறியாத ஏராள பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களாம் ஆண்டவரை நம்ம மூலமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாம ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். இது ஆண்டவருடைய திட்டம், மனிதனோட திட்டம் இல்லை, ஒரு பெரிய தலைவரோட திட்டம் இல்லை. வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் உருவாக்கினா ஆண்டவரோட திட்டம். அது நம்மளை கொண்டு பயன்படுத்துவதா இருக்கிறார். அதை நம்ம அறிவதற்கு ஆண்டவர் தெரிவித்திருக்கிறார். அதுக்கு ஆண்டவர் கரந்தட்டி உற்சாகப்படுவாங்க. ஆண்டவரை துதிப்போம். கன்வென்ஷன் கீதங்களை 776வது பாடல். கன்வென்ஷன் கீதங்களை 776வது பாடல். முன்பாதம் படித்து கன்வென்ஷன் கீதங்களை 276. யாரும் கரங்களை வச்சு உற்சாகமாக படிப்போமா? பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்த நாமத்தை நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தமே
அடுத்து கன்வென்ஷன் கீதங்களில் 211வது பாடல். ஆண்டவரை நம்ம துதிக்க ஆண்டவருடைய உள்ள மகிழும். நம்ம ஆண்டவரை தொடர்ந்து பாடல் மூலமாக துதிப்போம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம வாய் திறந்து நல்ல கரங்களை கட்டி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கன்வென்ஷன் கீதங்களில் 211வது பாடல். வானலை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வானலை எல்லாம் வீணாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வழித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தரணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தரணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நம்மல்லவர். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லவர். ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகர் இயேசுவே வழியவரே. வருவாய் தரணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தரணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவம் யாரியையும் மாறாத உந்த பலவீனமும், தீராத பாவம் யாரியையும் மாறாத உந்த பலவீனமும், கொரகுருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ குணமடைவார். வருவாய் தரணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தரணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதுவார்.
தேடுவார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. அல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம அவர் சமூகத்தில் அழைக்கிறார். காலம் நமக்கு கடைசி காலமா இருக்கிறது. யுத்தங்களும் செய்திகளும் நீங்க கேட்பீங்க என்று ஆண்டவர் சொல்லி நம்முடைய காதுகளுக்கு செய்திகள் பார்த்தீங்கன்னா ஒரே யுத்தம் தான். உலகத்துல அநேக யுத்தங்கள் உலக யுத்தங்களாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அவர் சமூகத்துல இதான் நம்ம கிட்டி சேர்க்கிற நேரமா இருக்கிறது. ஆண்டவர் சமூகத்துல நம்ம கிட்டி சேரலாம். அந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிற முடியாது. நம்ம சுவாசமே ஆண்டவர் கொடுத்ததுதான். ஆதாம் காலத்துல ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை உள்ள போயிட்டு அவர் ஒவ்வொரு நாசியிலும் நம்ம ஜீவ சுவாசத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த கிருபை காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கிறோம். இன்னும் காலம் நமக்கு செல்லாது. ஏன்னா அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக கொள்ளை நோய்கள் வருது. இப்போ அநேக உலக அழிவுகள் சண்டைக்கு நேராக எல்லா நாடுகளும் உலக போராக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் நேரத்தை நமக்கு அருமையாய் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும்னா ஆண்டவருடைய கிருபையின் காலங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அதனால ஆண்டவருடைய பாதைகளை கிட்டி சேருவோம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கன்வென்ஷன் கீதங்களில் 282வது பாடல். கன்வென்ஷன் கீதங்களில் 282வது கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. யாரும் சொன்ன கரங்களை கட்டி படிப்போம். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரகாரமே தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரகாரமே தற்பரம் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய சத்தம் மிகுந்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். அதனால நம்மை அவரை ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காலம் வெகு சீக்கிரமாய் அவருடைய வருகை இருக்கும் என்று நமக்கு உணர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டுடைய சமூகத்திலே சேருவோம். பலவானி புத்திரரே பரிசுத்த அலங்காரமா கணவல்ல மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின்
நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கின்றார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தன்னிமே ஜல பிரகாரமே தற்பாரம் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அக்னி ஜுவாலைகளை அவர் சத்தம் விளக்கிறது. காலின் மனாந்தரத்தை கர்த்தருடைய சத்தம் அதிரப்படும். ராஜாவாகிய கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரிகம் எங்கும் ஜொலிக்கும். அக்கினி ஜுவாலைகளால் அவர் சத்தம் விளக்கின்றது. காதேசின் வனாந்தரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரிகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரிகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட கனிமே ஜல பிரகாரமே தற்பாரம் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.